அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆத்திச்சூடி ஏழான எண் எழுத்து இகழேல் அதை பற்றி தான். முதல்ல அதோட அர்த்தத்தை பார்க்கலாமா? அதோட அர்த்தம் என்னன்னா, எண் அப்படின்னா கணிதம், மேத்தமேட்டிக்ஸ். எழுத்துனா இலக்கணம், இலக்கியம், அதாவது லிட்ரேச்சர், கிராமர் எல்லாமே. இதை ரெண்டுத்தையும் என்றைக்குமே அவாய்டு பண்ணாமல் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அவை மூதாட்டியோட ஒரு சிறிய விண்ணப்பம் நம்ம எல்லாருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கதையை கேட்போம், இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கலாம். சரிதானே? ஒரு ஊரில் ராமு சோமு அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். ராமு எப்போவுமே மொபைலுக்கு அடிக்டடாகவே இருந்திருக்கான். எப்போவுமே மொபைல்லையே எல்லாத்தையும் பார்த்துடுவான், செஞ்சுடுவான், படிச்சுடுவான் எல்லாமே. அதனால் அவனுக்கு இந்த பேசிக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதுக்கெல்லாம் கூட கால்குலேட்டர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பானாம். அன்றைக்கி அவன் அம்மா அவனை கூப்பிட்ருக்காங்க படிக்கிறதுக்கு. அந்த பையன், இப்போ என்னால் முடியாதும்மா, நான் படிக்கலாம் வர முடியாது, கொஞ்ச நேரம் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு வரேன் அப்படின்னு இந்த மொபைல் அடிக்ஷனில் ரொம்பவே தீவிரமாக இருந்திருக்கான். அப்போன்னு பார்த்து அவனோட ஃப்ரெண்டு சோமு சொன்னானா, இந்த ஊரில் இப்போ சில்ட்ரன்ஸ் டேக்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, இப்போ 6 o'clock நம்ம எல்லாரும் போகணும், நீயும் வா அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே ராமு அவன் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி பெயிண்ட் இருக்கான் இந்த சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு. அதுக்கு முன்னாடி அவன் அம்மா சொன்னாங்களாம், இந்த மாதிரி நீ மேத்தமேட்டிக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா இங்கிலீஷோ தமிழோ படிக்கிறதுக்கோ இல்லை சயின்ஸ் படிக்கிறதுக்கோ ஆர்வம் காமிக்காமல் ஃபோன்லேயே விளையாடின்னு இருக்கேன், அது நல்லது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். சரி, தன் குழந்தைக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும்னு அவங்க அம்மா ராமுவை அந்த சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போது அந்த சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷனில் நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி ஆத்திச்சூடி, அறநூல்களான ஆத்திச்சூடி, அப்புறம் திருக்குறள், பாரதியார் கவிதைகள் மற்றும் பல விஷயங்கள், மேத்ஸ் ட்ரிக்ஸு, அப்புறம் மென்டல் எபிலிட்டி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம், குவிஸ்ஸு எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணி பயங்கரமாக அப்ரிசியேஷனும் பார்ட்டிசிபேஷனும் வின்னிங் மெடல்ஸுமா இருந்திருக்கு எல்லா குழந்தையிலும். அப்போ இந்த ராமுக்கு தன்னோட டேர்ன் வரும்போது குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவனுக்கு ஒரு 2 கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியலையாம். அதுக்கு ரீசன் என்னென்னா, அவனோட ரீசன்ட் மொபைல் அடிக்ஷன் தான். இந்த மொபைல் அடிக்ஷன்னால் அவன் ரெகுலராக படிக்கிற நல்ல நல்ல புக்ஸோ இல்லை நல்ல நல்ல மேத்தமெட்டிக்கல் பசில் சால்வ் பண்ணுற அந்த டைமோ எடுத்துக்க முடியாமல் எப்போவுமே மொபைல்லையே அடிக்டடாக இருந்ததுனால அது கிடைக்காம போயிடுது. இதனால் அவனுக்கு ரொம்ப ஒரு கில்ட்டி கான்ஷியஸாக போயிடுது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சோமு இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் யாருங்கிறத காமிச்சானா. யாருன்னா, அங்கே இருக்கிற ஒரு பெரிய தமிழ் ஆசிரியர் தான். இந்த தமிழ் ஆசிரியர் தன்னோட ஓய்வு பெற்றதுனால தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்தால் கூட தன்னோட வீட்டையே பெரிய லைப்ரரி ஆக்கி குழந்தைகளுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் சேகரித்து அவங்களுக்கு ஊக்குவிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் டெய்லி தன்னோட ஒரு ஹாபி மாதிரி பண்ணிட்டு வந்ததுனால இந்த குழந்தைகளால் இந்த ஆத்திச்சூடியோ திருக்குறளோ இல்லைன்னா இந்த பாரதியார் கவிதைகளோ மென்டல் எபிலிட்டியோ மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ணுறதோ எல்லாமே ஈஸியாக எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸோட பண்ண முடிஞ்சுது. ஸோ இதை பார்த்து ராமு டிசைட் பண்ணிட்டான், தானும் இந்த தமிழ் ஆசிரியரோட லைப்ரரியிலையும் இந்த குழந்தைகளோட ஒன்றா இருக்கணும், தானும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆர்வம் காணிச்சான். இதுதான் எண் எழுத்து இகழேல் அப்படிங்கிற ஒரு அழகான ஆத்திச்சூடியோட முழுமையான அர்த்தம். நெவர் டெஸ்பைஸ் லேர்னிங் கண்டினியூஸ்லி சேஸ் ஔவையார். வணக்கம்.